Hello friends, வணக்கம். Welcome to my channel Me&Mom stars. இன்னைக்கு நம்ம சேனல்ல மலபார் ஃபிஷ் கறி அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மலபார் ஃபிஷ் கறி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 kg மீன் எடுத்துர்க்கேன். எந்த வகை மீன் இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணுங்க. 2 ஆனியன் இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 தக்காளி இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். 6 பச்சை மிளகாய், 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 கப்பு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இந்த கிரேவிக்கு தேங்காய் பேஸ்ட் ஊற்ற போகிறோம். அதுக்கு தேங்காயில் சோம்பு, 4 பச்சை மிளகாய் இதை போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருங்க. இந்த கிரேவிக்கு காரம் கொடுக்க போகிறதே பச்சை மிளகாய் தான். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் தான் மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் பார்த்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றி செய்யணும். இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். சீரகம் பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்ச ஆனியனை போட்டு நல்லா வதக்க போகிறோம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. ரெண்டு பச்சை மிளகாய், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதையும் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஆனியன் வதங்கிறதுக்கு நான் உப்பு போட போகிறேன். 1 டீஸ்பூன் கல் உப்பு நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கல் உப்பை நீங்கள் அரைச்சி கூட நீங்கள் சால்ட்டாக மாற்றி யூஸ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு கல் உப்பே யூஸ் பண்ணுங்கள். உப்பு போட்ட உடனே ஆனியன்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகிடும். இப்போ தக்காளியெல்லாம் நல்லா வெந்து குழஞ்சிருக்கு. இது கூட மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சீரகத்தூள் போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாலாம் நல்லா வெந்துட்ட உடனே இது கூடவே அரைச்சி வச்சிருக்க இந்த தேங்காய் விழுது இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். தேங்காய் பேஸ்ட்டை நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப்பு தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் கொதிக்க விட போகிறோம். மூடி போட்டு கொதிக்க விடுங்க. 5 மினிட்ஸ் ஒன்ஸ் நடுவில் கிளறி விட்டுட்டே இருங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் செய்யுங்க. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் மீனை போட்டு அதையும் ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். பத்து நிமிஷம் ஆகி நல்லா மீனெல்லாம் வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன பேனில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு ஒரு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டு இந்த தாளிப்பை ரெடியான குழம்புல ஊற்றிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி நறுக்கி அது மேலே தூவி விட்டுடுங்க. இந்த மலபார் ஃபிஷ் கறி சப்பாத்தி, இட்லி, ரைஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த மலபார் ஃபிஷ் கறி நார்மல் மீன் குழம்பு மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Me and Mom ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.